தாம்பத்தியத்தின் ஆச்சரியங்களை அறிவது அவசியம். ஏற்கனவே கூறியது போலவே செக்ஸ் என்பது ஒரு எழுதப்பட்ட கதையை நிகழ்த்துவதல்ல. ஒரு பெண்ணால் யூகிக்க முடியாத அளவிற்கானதாக இருக்க வேண்டும் அந்த ஆணின் செயல்பாடுகள். இன்று எந்த மாதிரியான புதுமையை என்னவன் செய்வானோ என்ற இயக்கத்திலும் தவிப்பிலும் பெண்ணை ஈர்க்கச் செய்பவனே தாம்பத்தியத்தில் கெட்டிக்கார ஆண்மகன். இன்னும் என்ன செய்யப் போகிறாய் என்பது போன்ற ஆச்சரியங்கள் உடலுறவை வலுப்படுத்தி தாம்பத்தியத்தை சிறக்க வைக்கும். தாம்பத்தியம் பெண்களுக்கு மிகவும் பிடித்த விஷயங்களில் ஒன்று. அது உடலாலும் உள்ளத்தாலும் நெருக்கமாகி காதலாகி கசிந்துருகவே அவர்கள் விரும்புகிறார்கள். தங்கள் இணையுடன் பெண்கள் உருவாக்கும் தொடர்பு அந்த உடலுறவுக்காக மட்டுமல்ல, அது அன்பாக கனிந்து நீடிக்க வேண்டும் என்பதே அவர்களின் உல்லாசை. உறவு என்பது இருவரையும் நெருக்கமாக உணர வைப்பதோடு உடல் உறவின் போது ஒருவர் விடும் மூச்சுக்காற்றின் வெப்பத்தை மற்றொருவர் உணர வேண்டும். ஆசையும் கற்பனை திறனும் சேரும்போது உண்டாகும் காதல் காமமாகி பெருக்கெடுக்கும் வேளையில் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது அணு அணுவாக இன்பம்தான். உங்கள் விருப்பங்களை நீங்களே அறிவியுங்கள். தயங்காமல் உங்கள் இணையுடன் வெளிப்படுத்தி தயாராக களத்தில் இறங்கி கலக்குங்கள். தாம்பத்திய உறவில் நிதானமாக செயல்படுகின்ற கணவனை மனைவிக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏனென்றால் ஆணின் தாம்பத்திய ஈடுபாடு என்பது சுவிட்ச் போட்டவுடன் இயங்கும் மின்சாதனத்தை போன்றது. அதே வேளையில் சுவிட்சை அணைத்தால் உடனே நின்றுவிடும். ஆனால் பெண்கள் பழைய விறகடுப்பில் சூடேற்றப்படும் சட்டியை போன்றவர்கள். எவ்வளவு மெதுவாக சூடாகிறதோ அதே அளவு நேரம் எடுக்கும் சூடு தனிய. அதனால்தான் தாம்பத்திய உறவில் நிதானமாக ஜென்டிலாக ஈடுபடுகின்ற கணவனை மனைவிக்கு மிகவும் பிடிக்கும். உடலுறவின் போது ஆண்கள் பேசுவதற்கு விரும்ப மாட்டார்கள். ஆனால் பெண்கள் அந்த நேரத்தில் கணவன் தன் உடலை பாராட்ட வேண்டுமென்று விரும்புவார்கள். ஆனால் இதை பெரும்பாலான ஆண்கள் செய்வதே இல்லை. பல பெண்கள் தங்கள் உடலுறவில் அவ்வளவாக திருப்தி அடைவதில்லை என்றே கூறுகிறார்கள். இவ்வளவு வெளிப்படையாக பெண்கள் கூறும் அளவுக்கு என்ன நடக்கும்? ஆண்கள் பெண்களின் விருப்பத்தை உறவில் இரண்டாம் பட்சமாக பார்ப்பதும் அவர்களை பற்றி யோசிக்காமல் தனக்கு தோன்றியபடி நடப்பது போன்ற பல காரணங்கள் இருக்கின்றன. இதற்கான காரணங்களாக அவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், உறவில் முழு இன்பமடைய வெறும் உடல் இயக்க பாலுறவு மட்டுமே போதுமென ஆண்கள் கருதுகிறார்கள். ஆனால் பெண்கள் புணர்வதையும் தாண்டி மன ரீதியான முன் விளையாட்டுகள், சிறு சிறு புகழ்ச்சி, தன்னை பற்றிய ஓர் அங்கீகாரம் போன்ற சின்ன சின்ன மகிழ்ச்சி தரும் விஷயங்களைத்தான் முதலில் எதிர்பார்க்கிறார்கள். உடலுறவில் புணர்வு ஒரு பெண்ணை உச்சம் காண வைக்கும் என எண்ணினால் அது முற்றிலும் தவறு. நீங்கள் பெண்ணின் ஒவ்வொரு உடல் பாகத்தை தொடும்போதும் அதற்கான எதிர்வினையை அவர்களது முகத்தில் பார்க்கலாம். உங்களது எந்த செயல்பாடு பெண்களுக்கு மிகவும் கிறக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை கவனிக்கவும். மனைவியின் முகத்தில் தென்படும் பலவித முகபாகங்களை காண கணவன் கவனிக்க தவறக்கூடாது. அந்த முகபாகம்தான் கணவனின் செயல்பாடுகளுக்கான மதிப்பெண் என்பதை கணவன் உணர வேண்டும். அத்தகைய முகபாவங்களை காண்பவன் புணர்வதை காட்டிலும் பெண்ணிடம் அனுபவிக்க வைக்க பல செயல்கள் உள்ளன என்பதை உணர்ந்தவனாயிருப்பான். பெண்ணின் மனதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று ஆண்கள் சலிப்பாக கூறுவதொன்றும் புதிதல்ல. ஆனால் அதே ஆண்களிடம் பெண்ணின் உடலையாவது முழுமையாக புரிந்து வைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேளுங்கள். அவர்கள் ஆம் என்று பதிலளித்தாலும் நிச்சயம் அது தவறானதாகவே இருக்கும். 20களில் அவள் உடல் இருந்தது போல் 30களில் இல்லை. 30களில் இருப்பது போல் 40களில் இருக்கப் போவதில்லை என்பது அவளுக்கும் தெரியும். ஆனால் தன் கணவன் தன்னை ரசிக்க வேண்டும், வர்ணிக்க வேண்டும் என எந்த பெண்ணும் விரும்புவாள். ஆனால் அதை கணவன் எப்போதும் செய்வதில்லை. அவர்களுக்கு ரசிக்கவும் தெரிவதில்லை என்பதே உண்மை.